OH தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஈரோட்டில் விஜயுடைய பரப்புரை கூட்டம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, விஜயோட பேச்சையும் கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் கூடியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் போலீஸாருடைய கணக்கு. அது இன்னும் மிகையாக கூட அந்த கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. ஏன்னா ஒன்றை 10ஆக்கி காட்டுறது தான் அவங்களுடைய வேலை. 10ஆக்கி சொல்கிறது. ஒரு 1000 பேர் கூட்டினா அது மிகப்பெரிய கூட்டமாக தெரியும். 10,000 பேருங்கிறது ஒரு மிகப்பெரிய மாநாடு மாதிரி தெரியும். இப்போ இந்த இடம் ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தில் எவ்வளோ பேர் கூடுவாங்க அப்படின்னு கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் எப்படி இந்த விஜய் கூட்டத்துக்கு ஆட்கள் வந்தாங்களோ கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் அங்கே வந்திருந்தாங்க. காலையிலிருந்து மக்கள் வந்தாலும் ஒரு 10 மணிக்கு மேலே தான் ஓரளவுக்கு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. விஜய் பேசும்போது ஓரளவுக்கு கணிசமான கூட்டம் வந்தது. இந்த 10,000ங்கிறது குறைந்த கூட்டம் அல்ல. அதை முதல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். இந்த விஜயுடைய பேச்சு அதுதான் இப்போ பெரிய பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கற்றறிந்தோர் அல்லது நாகரிகமான அரசியல் தெரிந்தோர் பேசி பெரிதாக விமர்சனம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு நாணயமான நேர்மையான பேச்சாக இதை நான் பார்க்கல. விஜயனுடைய இந்த பேச்சுங்கிறது முழுக்க முழுக்க ஒரு அவதூறு, பொய்யை மட்டுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான ஒரு பேச்சாக தான் எனக்கு பட்டது. காரணம், அவர் முன்வைக்கிற எந்த கருத்துமே உண்மையானதாக இல்லை. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நாம் சார்ந்த மாநிலம் அது எந்த கட்சி வேணால் ஆண்டுட்டு போட்டோம். நம்முடைய மாநிலம் என்னென்ன சாதனைகளை செஞ்சிருக்கு, இப்போ இந்த மாநிலத்தினுடைய மரியாதை எப்படி இருக்குது இந்த நாட்டில், அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது எதிர்கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆளுகிற கூட்டணியில் இருக்கிற கட்சியாக வேணா இருக்கட்டும். இந்த மாநிலம் இப்போ இந்திய அளவில் நம்பர் 1 முதல் மாநிலமாக பல துறைகளில் திகழுது. இதையெல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க சொல்றதில்ல. இதை சொல்றதே ஒன்றிய அரசை சேர்ந்த அமைச்சரவை தான் சொல்லுது. ஒவ்வொரு துறையை சேர்ந்த அமைச்சரை, அதாவது ஒன்றிய அமைச்சரவை இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சகமும் புள்ளி விவரங்களை வெளியிடுது. அப்படி வெளியிடுகிற போது தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு, தொழில்துறையா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு, மருத்துவ கல்வியா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு, மருத்துவ சேவை தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு, அல்லது கல்வி தரம் அது உலக அளவில் தமிழ்நாடு நம்பர் 1ல நிற்கிது. அமெரிக்காவை விட அதிகமான மாணவர்கள் உயர்நிலை கல்வி படிக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழுது. இதையெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்ல, உதயநிதி சொல்ல, ஒன்றிய அரசு பாஜக அரசினுடைய அமைச்சகங்கள் வெளியிடுகிற புள்ளி விவரங்கள். இந்த சாதனைகள்லாம் எப்படி வந்தது? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இந்த தமிழ்நாட்டை ஆண்ட இந்த திராவிட கட்சிகள் தான். அது அதிமுக, திமுக, அதுக்கு முன்ன திமுக, இப்போ திமுக, இப்படி இந்த 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆளுது. இவர்களால் உருவான நன்மை தான் இது. இந்த ஆட்சியில் அது உச்சத்தில் இருக்கு. இந்த திமுக ஆட்சியில் இன்னைக்கு அது உச்சத்தில் இருக்கு. இது இந்த மாநிலத்துக்கான பெருமை. இந்த பெருமையை சிறுமைப்படுத்துகிற உரிமை யாருக்குமே கிடையாது. இந்த மாநிலத்தில் பிறந்து, இந்த மாநிலத்தில் கட்சி ஆரம்பித்து, இந்த மாநிலத்தின் அதிகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற எவனா இருந்தாலும் இந்த பெருமைகளை சிறுமைப்படுத்த முயற்சிக்க மாட்டான். ஆனால் இந்த விஜய் என்ன பண்ணுறான்? இந்த பெருமைகளை எல்லாம் மட்டம் தட்டுகிற ஒரு மட்டமான ஒரு அரசியல்வாதியாக மேடையில் நின்று பேசுறதை பார்க்க முடியுது. இந்த மாநிலத்தின் பெருமை இதை அவன் அசிங்கப்படுத்துறான். அது முதலமைச்சரை அல்லது திமுகவை யாருமே விமர்சிக்க கூடாதா அப்படின்னா அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. தாராளமாக திமுகவை விமர்சனம் பண்ணலாம், திமுக அரசினுடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் அது திமுக அரசாக இருக்கட்டும், வேறு எந்த அரசாக இருக்கட்டும், ஒரு அரசு செய்கிற சாதனைகளை கொச்சைப்படுத்துகிற உரிமை யாருக்கும் கிடையாது. இந்த விஜய் செய்வது கொச்சைப்படுத்துகிற வேலை தான். திமுகவினுடைய கட்சிக்காரர்கள், நிர்வாகிகள் அடிமட்டத்தில், கிராமங்களில் அல்லது வெளியூர்களில் அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்றதை தாராளமாக எக்ஸ்போஸ் பண்ண உடனே யார் கேட்க போகிறாங்க? யாருமே குறை சொல்ல மாட்டாங்க. அதை விட்டுட்டு இந்த மாநிலத்தையே அவமானப்படுத்துகிற ஒரு வேலையைத்தான் இந்த விஜய் செய்கிறான். இது யாருக்காக அதை செய்கிறான்? யாருக்கான வேலையா இதை எடுத்து ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து இதை பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல நிற்கிது. இந்த அரசினுடைய பல திட்டங்கள் உலக அளவில் பாராட்டப்படுது, பின்பற்றப்படுது. அதையெல்லாம் தெரியாத ஒரு தற்குறியத்தான் விஜய் இன்னைக்கு மேடையில் பேசிட்டு போனதை பார்க்க முடிஞ்சது. அதே போல் ஒன்றிய அரசினுடைய பல தீமைகள், அந்த அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வஞ்சனைகள் செய்யுது, நிதித்துறையில் எப்படியெல்லாம் ஏமாத்துது,
என்னென்ன மோசமான திட்டங்களை இந்த தமிழ்நாட்டு மேலே திணிக்க பார்க்குது. இப்போ அண்மையில் வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எப்படி வந்து மாநிலங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக மாற்றுது. அதில் தனது பங்களிப்பை 100%லிருந்து 60% குறைத்து கொண்டது. 40% இந்த மாநில அரசின் தரையிலேயே கட்டுது. இதை பற்றியெல்லாம் பேசுதான்னா, இதை பற்றியெல்லாம் பேசுகிறது தான் ஆரோக்கியமான அரசியலுக்கு அழகு. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டான். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஒரு 3ஆம் தர அரசியல்வாதி என்னென்னலாம் மோசமாக பேசுவானோ அதை போன்ற ஒரு பேச்சாக தான் வந்து விஜயனுடைய ஈரோடு பரப்புரை கூட்டம் வந்து அமைந்தது. இதில் விஷயங்களில் விஜயனுடைய உண்மையான முகம் வந்து வெளிப்பட்டிருக்கு. இவர் வந்து ஒரு முழுக்க ஒரு அசைன்மெண்ட் அரசியல்வாதி. அதாவது வேறு யாரோ, நான் எந்த குறிப்பிட்ட கட்சியும் சொல்லலை, எந்த அரசையும் நான் சொல்லலை. ஆனால் யாரோ ஒரு சக்திக்காக இவர் களத்தில் இறங்கி இந்த திமுக மற்றும் திமுக அரசு இது மட்டும்தான் என்னுடைய குறி, இவர்களைத்தான் நான் வந்து தாக்குவேன், அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்பது போன்ற ஒரு பாணியில் வந்து விஜயனுடைய பேச்சை அமைச்சதை பார்க்க முடிஞ்சது. அப்புறம் வந்து விஜய் இன்னைக்கு பேச்சில் வந்து திரும்ப திமுக எங்களை பார்த்து கதறுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உண்மையில் திமுக பார்த்து யார் கதறதுன்றத இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து அத்தனை பேர் தெரிஞ்சிருப்பாங்க. தீய சக்தின்னு 100 வாட்டி கத்தி கதறினது யாருன்னா இந்த விஜய் தான். எதுக்காக, ஏன் கதற? அவன் நினைப்பு என்னன்னா, இந்த திமுக இருக்கிற அத்தனை பேரும் விஜயை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க, எந்த மேடையில் என்ன பேசுனாலும் விஜயை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கற்பனை வந்து விஜய்க்கு இருக்குது. இந்த அலிபின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு மாயை மாதிரி. அப்படி ஒரு நினப்பிலே வாழ்கிறது விஜய் வந்து. அப்படி ஒரு நினப்பிலே இருக்காப்புல. திமுக எந்த இடத்துலையும் விஜயை பற்றி பேசுகிறதே இல்லை. திமுக தலைவர்கள் யாரும் விஜயை பற்றி பேசுகிறதே இல்லை. பேசி இவனை பெரிய ஆளாக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய ஒரே பாலிசி. அது குறிப்பாக முதல்வர், அவர் சட்டசபையில் கூட வந்து விஜய் பேரை உச்சரிக்காமல் வெறுமனே தாவேக்கான்ற கட்சியை மட்டும்தான் அவர் சொன்னார், இந்த 41 பேர் செத்ததுக்கு. இல்லைன்னா அதை கூட அவர் பேச மாட்டார். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற ஆள் அவர். போகிற போக்கில் தட்டி விட்டு போகிற என் பேரை கூட அவரும் சொல்கிறதே கிடையாது. மற்ற அரசியல் நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்க குற்றச்சாட்டாக வந்தால் பதில் சொல்லி தான் ஆகணும், அந்த பதிலை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே விஜய் பேசுகிறதெல்லாம் என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்க, என்னை பற்றி அப்படி பேசுகிறாங்க, என்னை எப்படி ஒழிக்கிறது, என்னை எப்படி முடக்கிறது, இப்படியே வந்து யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் வந்து விஜய் பேசுகிறப்பல அப்படியெல்லாம் வந்து திமுக யாருமே வந்து அதை நினச்சி கூட பார்க்குறதில்ல. இன்னொன்று, திமுக கூட்டணி கட்சிகள் கூட விஜயை ஒரு பொருட்டாக எடுத்துக்கிட்டு பதில் சொல்கிறதில்ல. அப்போ வேறு யாருக்காக விஜய் இப்படியெல்லாம் கதறாப்புலன்னா, இந்த யூடியூப்பில் பேசுகிறாங்கல்ல அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், அதே போல் விவாத மேடைகள்னு சொல்லிட்டு இந்த தொலைக்காட்சிகளில் வருத நேரலை விவாதங்கள், அந்த விவாதங்களில் உட்காந்து பேசுகிறாங்களே, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய விமர்சனம். ஏன்னா விஜயனுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் விமர்சனங்கிறது அரசியல் தலைவர்கள் மத்தியில் வர்றதில்லை. இந்த பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் வைக்கிற விமர்சனங்கள் தான். அந்த விமர்சனங்கள் தான் வந்து விஜய்க்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருக்குது. அவர் வந்து திமுகவுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த விமர்சகர்களுக்கு தான் பதில் சொல்லியிருக்கார். முக்கியமாக நேரடியாகவே சவால் விடுறாங்க பல அரசியல் விமர்சகர்கள். இப்போ நம்ம சேனல்லே தொடர்ந்து பேசுகிற ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நேரடியாகவே சவால் விடுறார். ஜோசப் விஜய் உன்னால் ஜெயிக்க முடியாதுங்கிறார். இப்படி எங்கேயாவது வந்து சிஎம் பேசியிருக்காரா, அல்லது உதயநிதி பேசியிருக்காரா, அல்லது வேறு தலைவர்கள் பேசியிருக்காங்களா? இப்போ விஜய் தொடர்ந்து பார்க்குறதெல்லாம் என்னென்னா, இந்த சேனல்களை அவர் தொடர்ந்து பார்க்குறார். ஏன்னா வேறு வேலை வெட்டி எதுவும் கிடையாது, படப்பிடிப்பு இல்லை, வேறு வெளியே தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்கள் போய் பேசுகிறாங்கல்ல, அப்படி பேசுறது கிடையாது. எங்கும் சுற்றுப்பயணம் போகிறது கிடையாது. ஒரு நாளில் 18 மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார் விஜய் அப்படிங்கிறது தான் அவங்க அப்பா கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இந்த 18 மணி நேரம் என்ன பண்ணுறாரு அவர்? இதைத்தான் பார்க்குறார். தொலைக்காட்சிகள்லேயும் யூடியூப்லேயும் வர்ற விமர்சனங்கள், தன்னை பற்றிய விமர்சனங்களை படித்து சூடாகி போய் இந்த மாதிரி ஈரோடு மாதிரி மேடைகளில் கொந்தளிச்சுட்டு போகிறார். இன்னைக்கு விஜய் பேசின பேச்சுக்கள், கொடுத்த பதில்கள் எல்லாமே யூடியூபர்ஸுக்கு கொடுத்த பதில்கள். இதை நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். மற்றபடி வந்து இவரை பற்றி எந்த அரசியல் கட்சியுமே விமர்சனம் பண்ண மாட்டேன்றாங்க. பாஜகவை எடுத்துக்கிட்டா கூட இவனை ஒரு பொருட்டை எடுத்து பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. நீ அண்ணாமலை விட்டு கேளுங்க, அண்ணாமலை வந்து கும்முன்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு வெளுத்து விட்டு போயிட்டாப்புல. விஜயை எப்படி அவங்களாம் டீல் பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் போகிற போக்கில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க.
ஆக எந்த அரசியல் தலைவரும் இவரை மதிக்கிறதில்ல, இவரை ஒரு பொருட்டாக எடுத்து பேசுறதெல்லாம் வந்து மீடியாக்காரங்க தான். அந்த மீடியாவுக்கு தான் இன்னைக்கு விஜய் இவ்வளோ பதில் கொடுத்துட்டு போயிருக்காரு. நிறைய தவறுகள் விஜய் பக்கம், நிறைய தவறுகளை வந்து அவர் தொடர்ந்து ஒவ்வொரு கூட்டத்தில் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. எந்த வகையிலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் கூட வந்து இதையெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த விஜய் சொல்கிற குற்றச்சாட்டு இருக்க, அதை எதிர்க்கட்சிகள் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெய்டு பாலிட்டிஷியன்னா என்னென்ன செய்வாங்களோ அதைத்தான் வந்து விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. இது ஒரு சரியான போக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு வந்து ஜனங்க ஆரவாரம் செய்கிறது, இந்த கூடவே வந்து பின்பாட்டு பாடுற மாதிரி கூச்சல் போடுறது, இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப உற்சாகம் தருகிற ஒரு போதை மாதிரி தெரியும். ஆனால் இந்த போதையெல்லாம் வந்து தேர்தல் அரசியலில் எடுப்படாது. எந்த ஒரு பிரச்சனையிலும் தீர்மானமான ஒரு பார்வை விஜய்க்கு இல்லை. இவர் வந்து இங்கே தீய சக்தின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவர் பேசின ஒவ்வொன்றும் மிக மிக தவறானவை. தீய சக்திங்கிறது யார்? 41 பேரை பலி கொடுத்துட்டு கரூரில் அத்தனை குடும்பங்கள் வந்து பரிதவிச்சுது. ஆனால் அந்த களத்தை விட்டு தலை தெறிக்க ஓடி வீட்டுக்கு வந்தது யார்? அந்த களத்தில் இறங்கி வேலை பார்த்து அந்த மக்களினுடைய துயரை துடைத்தது யார்? அங்கிருந்து ஓடி வந்தது விஜய். அங்கே நின்று வேலை பார்த்து அவங்களுக்கு துயரை துடைத்தது திமுக அரசு. இதில் யார் தீய சக்தின்னு ஜனங்களுக்கு தெரியாதா? நீ சொல்லி தான் வந்து தெரியணுமா? அல்லது இந்த மாநிலத்தினுடைய பல உரிமைகள் வந்து நசுக்கப்படுது, அதற்கு காரணம் யார்? ஒன்றிய அரசு. அந்த ஒன்றிய அரசு தீய சக்தி இல்லை. அதற்காக எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாடு அரசு வந்து தீய சக்தியா? இந்த தமிழ்நாட்டில் தான் வந்து மத நல்லிணக்கம்னா என்ன அப்படின்றது இந்த இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். யாரை கேட்டாலும் தமிழ்நாட்டுக்கு போனால் அமைதியாக இருக்கலாம், அங்கே மத கலவரங்கள் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இந்தியா முழுக்க உள்ள பேச்சு. ஆனால் அதை சிதைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிய பாஜக அரசினுடைய துணையோட மதவாத சக்திகள் இங்கே திருப்பரங்குன்றத்தில் கலவர பூமியை மாற்ற பார்க்குறாங்க. அதை அயோத்தியை மாற்றுவேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதை பற்றி பேச இம்மி அளவுக்கு கூட தைரியம் இல்லாத விஜய் தீய சக்தியா? அல்லது என்னதான் நீதிமன்றம் உத்தரவு போட்டாலும், நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே வந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, இங்கே மத நல்லிணக்கம் தான் முக்கியம், இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து சீரொழிக்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக நின்று போராடிக்கிட்டு இருக்கிற திமுக அரசு தீய சக்தியா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து மக்கள்கிட்ட விட இருக்குது. விஜய்க்கு வேணால் இதெல்லாம் தெரியாது. ஏன்னா விஜய் வந்து இப்போ களமிறங்கி இருக்கிற ஒரு கூலி அரசியல்வாதி, கூலிக்கு மாரடிக்கிற ஒரு அரசியல்வாதியை தான் அவர் வந்து களத்தில் நிற்கிறார். அதனால் வந்து அவருக்கு வந்து இது எதுவும் தெரியாது, நல்லது கெட்டது எதுவும் தெரியாத ஒரு தற்குறியாகவே வந்து அவர் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதற்கெல்லாம் சரியான விடை மக்களிடம் இருக்குது. அவர்கள் இந்த தேர்தலில் அதற்கான பாடத்தை வந்து விஜய்க்கும் சரி, விஜயை தூண்டிவிட்டு குளிர் காய்கிற மற்ற அரசியல் சக்திகளுக்கும் சரி பதிலாக தருவார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.